வணக்கம் நண்பர்களே. இனிமே பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு அதிரடி ஆக்ஷன்ல இறங்கி இருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். இது மட்டும் இல்லாம முக்கியமான சம்பவத்தை கையில் எடுத்திருக்கிறாரு திரு அண்ணாமலை அவர்கள். இதனால அலற ஆரம்பிச்சிருக்காங்க திமுக. இது மட்டும் இல்லாம தேர்தல் பிரச்சாரம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் இப்படி பேசி இருக்கிறது இப்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதை பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தலைவர் இல்லாம இந்தியா கூட்டணி தத்தளிச்சுட்டு வருவதாகவும் பிரதமர் மோடி அவர்களை தவிர யார் வந்தாலும் நாட்டை சீரழிச்சிடுவாங்க அப்படின்னு தமிழக பாஜக தலைவரும் கோவை மக்களவை தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில முதன் முறையாக போட்டியிடும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிரமான வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு வர்றாரு. இந்த நிலையில தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு இன்னும் 2 நாட்கள் மட்டும் கால அவகாசம் இருக்கும் நிலையில கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்லடம் ரங்கநாதபுரத்தில் அங்கு திரண்டிருந்த பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டாரு. அப்போது அவர் என்ன சொல்றாருன்னா, மக்களிடையே நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு மிக பெரும் தலைவர் இருக்கிறாரு. அவருக்கு 3வது முறையாக மீண்டும் ஒரு 5 ஆண்டு காலம் வாய்ப்பு கொடுக்க வேண்டியது காலத்துடைய கட்டாயம். காரணம், இந்தியா கூட்டணி தலைவர்கள் இல்லாம தத்தளிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மந்தையில 10 செம்மறியாடுகள் இருந்தால் கூட ஒரு வாரத்துல தங்களுக்கான தலைவனையோ தலைமையையோ தேர்ந்தெடுத்து விட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஆனா இந்திய கூட்டணியில இது வரைக்கும் யார் பிரதமர் வேட்பாளர் யார் தலைவர் அப்படின்னு தெரியாம அந்த கூட்டணி தத்தளிச்சிட்டு இருக்கு. இது பிரதமருக்கான தேர்தல். அதனால யார் பிரதமர் அப்படின்னு முன் வச்சு பாஜக தேர்தலை சந்திக்கிறாங்க. ஆனா இந்தியா கூட்டணியில அந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. பிரதமருக்கான தேர்தலில் போட்டியிடுபவர் எப்படிப்பட்ட மனிதராக இருக்க வேணும், அவர் இந்தியாவை எப்படி வழிநடத்த போறார் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம வாக்களிக்கிறோம். மோடியை தவிர பிரதமராக வேறு யார் நாற்காலியில் அமர்ந்தாலும் நாடு என்னவாகும் அப்படிங்கிறத நீங்களே சிந்திச்சு பார்த்துக்க வேண்டும். அப்படி வேறு யாராவது வந்தால் இந்த நாடு சின்ன பின்னமாகி போயிடும். இந்தியாவில் 100 நாள் வேலை திட்டத்துக்காக ஒரு நாள் சம்பளமாக கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 170 ரூபாய் தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா நம்முடைய மோடி அரசாங்கம் அதை 319 ரூபாயை உயர்த்தி வழங்கியிருக்காங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கு மத்திய அரசு தான் முழு பணத்தையும் கொடுக்குது. மாநில அரசோ அல்லது மு.க. ஸ்டாலினோ கொடுக்கல. திமுகவினர் வெறும் வாயில ஒரே ஒரு வரியில பாஜகவை என்ன சொல்லுவாங்கன்னா, உள்ள புகுந்து விடும் அவர்கள் வந்துவிடக் கூடாது அப்படின்னு பேசுறாங்க. அதனை விளக்கும் வகையில தான் வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே தமிழகத்துல பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ளே வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. இது நிச்சயம் மாற்றத்திற்கான நேரமாக இருக்கும். நிச்சயமாக ஒரு கட்சி நேர்மையான ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்னா அது பாஜக மட்டும்தான். தமிழகத்துல திமுக 33 மாத காலமாக ஆட்சியில இருக்கு. அதிகாரம் ஆள்பலம் அப்படின்னு எல்லாமே திமுக கிட்ட இருக்கு. இருந்தாலும் அவர்கள் பணத்தை கொடுத்து தான் தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலையில இருக்காங்க. அதுவும் காலை 4 மணிக்கு மின்தடையை ஏற்படுத்திட்டு வீடு வீடாக சென்று ஓட்டுக்கு 1000 500 அப்படின்னு கொடுக்கறாங்க. 50 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும் திராவிட கட்சிகளால நேரடியாக தேர்தலை சந்திக்க முடியல. பணத்தை கொடுத்து தான் வாக்குகளை பெற வேண்டிய நிலையில இருக்காங்க அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம 3ஆம் உலக போரை தடுக்கும் ஒரே தலைவர் பிரதமர் மோடி தான். அடுத்த 5 ஆண்டுகள்ல பாருங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அதிரடி காமிச்சிருக்கிறாரு. சர்வதேச அளவுல போர் ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கும் நிலையில தான் அதை தடுக்கக்கூடிய ஒரே தலைவர் மோடி தான் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் திரு அண்ணாமலை அவர்களிடம் இவிஎம் முறைப்படி தேர்தல் நடத்துவது முறைகேட்டுக்கு வழிவகுப்பதாக எழுந்துள்ள விமர்சனம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அதுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா தான் நம்மளை பார்த்து வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு வரணும். நாம தொழில்நுட்பத்துல முன்னேறி இருக்கிறோம். இதனால நாம யாரும் இந்த விவகாரத்துல மற்றவர்களை பின்பற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பெட்ரோல் டீசல் ஆகியவற்றை ஜிஎஸ்டி வரம்பிற்குள் கொண்டு வருவீர்களா அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அதற்கு என்ன பதில் அளிச்சிருக்கிறார்னா, மத்திய அரசு இதுவரைக்கும் பெட்ரோல் டீசல் விலையை 15 ரூபாய் வரைக்கும் குறைச்சிருக்காங்க. ஆனா மாநில அரசு கடந்த தேர்தல் சமயத்துல 5 ரூபாய் வரை குறைப்பதாக வாக்குறுதி அளிச்சாங்க. அது என்னாச்சு அப்படின்னு முதல்ல போய் கேட்க வேண்டும் அப்படின்னு விமர்சனம் பேசியிருக்கிறாரு. மேலும் இஸ்ரேலை ஈரான் தாக்கியுள்ள நிலையில அடுத்து உலக போராக இது வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தொடர்பான கேள்விக்கு பதில் அளிச்சிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். இன்றைய சர்வதேச சூழலை பார்க்கும்போது உலகம் 3ஆம் உலக போரை நோக்கி சென்றுட்டு இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் உலக போரை தடுக்கக்கூடிய ஒரே தலைவர் மோடி தான். வேறு எந்த தலைவருக்கும் அதற்கான திறனும் இல்லை, பண்புகளும் இல்லை. உலக நாடுகளிடையே பேசக்கூடிய தலைவராக மோடி இருக்கிறாரு. இன்னும் கூட இஸ்ரேலுடனும் சரி ஈரான் கூடயும் சரி பேசக்கூடிய ஒரே தலைவராக மோடி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2024 2029 காலத்துல பிரதமர் மோடி அவர்கள் உலக தலைவராக நிச்சயம் உருவெடுப்பார் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இதை தொடர்ந்து திரு அண்ணாமலை அவர்கள் தங்க சுரங்கத்தையே திமுக கோவையில கொட்டினாலும் மக்கள் எனக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அதிரடி காமிச்சிருக்கிறாரு. அதிரடி ஆக்ஷன்ல இறங்கி இருக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருக்கு. தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலை 6 மணியோடு முடிவடைய இருக்கு.
இதனையடுத்து அரசியல் கட்சி தலைவர்களும் காலை முதல் இரவு வரைக்கும் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாம பிரச்சாரம் செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் தேர்தல் தேதி நெருங்க நெருங்க வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யும் பணியை அரசியல் கட்சிகள் ஆங்காங்கே தொடங்கியிருக்காங்க. இதை கட்டுப்படுத்த தேர்தல் ஆணையமும் தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அதாவது பாஜக தேர்தல் வாக்குறுதிகளையும் பொதுமக்கள் மத்தியில எடுத்து உரைச்சிருக்கிறாரு. மேலும் திமுக அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி விட்டதாகவும் சொன்னாரு. தொடர்ந்து பேசிய அவர், தங்க சுரங்கத்தையே கொண்டு வந்து கோவை தொகுதியில கொட்டினாலும் இரவு நேரத்துல திமுகவினர் கரண்டை ஆஃப் செஞ்சுட்டு பணப்பட்டுவாடா செஞ்சாலும் தாய்மார்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்காக நான் சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது என் பக்கம் தான் நீங்க நிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. திமுக ஆட்சிக்கு 39 மாதங்களாக சம்பாதித்த பணத்தை கொண்டு வந்து கொட்டினாலும் தாமரை சின்னத்துல தான் மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இதை தொடர்ந்து ஒரு முக்கியமான சம்பவத்தை கையில் எடுத்து பேசியிருக்கிறாரு திரு அண்ணாமலை அவர்கள். அதாவது வேங்கை வயல் கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ள நிலையில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வேங்கை வயல் கிராம மக்களுக்கு வேண்டுகோள் ஒன்று வச்சிருக்கிறாரு. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் இருக்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில கடந்த 2022ஆம் ஆண்டுல மனித கழிவு கலக்கப்பட்டது. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இந்த சம்பவத்துல நேரடி சாட்சிகள் யாரும் இல்லாததுனால அறிவியல் ரீதியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விசாரணை நடைபெற்று வருது. இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரிச்சுட்டு வர்றாங்க. மனித கழிவு மாதிரியிலிருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏவும் சந்தேகத்தின் பேரில் 30க்கும் மேற்பட்டோரிடமிருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏவும் ஒத்துப்போகல அப்படிங்கிறதுனால முதற்கட்ட முயற்சியில குற்றவாளிகள் யாரென கண்டறிய முடியல. அதை தொடர்ந்து குரல் மாதிரி சோதனை நடத்தப்பட்டு வருது. இதுவரைக்கும் 2 பேரிடம் குரல் மாதிரி சோதனை நடத்தப்பட்டிருக்கு. மேலும் 3 பேருக்கு நடத்துவதற்கான பணி நடைபெற்று வருது. குற்றவாளிகளை கண்டறிஞ்சு விரைவாக கைது செய்யணும் அப்படின்னு வேங்கை வயல் கிராம மக்கள் வலியுறுத்திட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் குடிநீர் தொட்டி அமைந்துள்ள இடத்துல வேங்கை வயல் மக்கள் ஒரு பேனர் ஒன்ன வச்சிருக்காங்க. குடிநீர் தொட்டியில மலம் கலந்ததற்கு நீதி கிடைக்காததுனால நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த வாரம் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வேங்கவயல் சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யாத திமுக அரசை கண்டித்தது மட்டுமில்லாம வேங்கவயல் மக்கள் மாற்றத்திற்காக வாக்களிக்க முன்வர வேண்டும், தங்கள் வாக்குகளின் வலிமையை திமுக அரசுக்கு உணர்த்துவதுதான் உண்மையான பதிலடியாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் இது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் என்ன வெளியிட்டிருக்கிறார்னா, ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில மலம் கலந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 16 மாதங்கள் கடந்துருச்சு. ஆனா இதுவரைக்கும் குற்றவாளிகளை கைது செய்யாமல் கண்துடைப்பு விசாரணை நடத்தி கிட்டத்தட்ட அந்த சம்பவத்தை பொதுமக்கள் பார்வையிலிருந்து மறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு வராங்க திமுக அரசு. இதனை கண்டிச்சு தான் வேங்கை வயல் மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவிச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், வெறும் வாய் வார்த்தைகளில் மட்டும் சமூக நீதி பேசி இத்தனை ஆண்டுகளாக பட்டியல் சமூக மக்களை ஏமாற்றிட்டு வரும் திமுகவுடைய சந்தர்ப்பவாத அரசியலும் கையாளாகத்தனமுமே இதுக்கு ஒரே காரணம். வேங்கவயல் சம்பவம் நடந்து இத்தனை நாட்கள் கடந்தும் அங்கு நேரில் சென்று பொதுமக்களுக்கு ஆறுதல் கூட மனமில்லாமல் இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். பட்டியல் சமூக மக்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டும் பார்க்கும் திமுகவுக்கு சமூக நீதி அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்க என்ன தகுதி இருக்கு அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு. மேலும் வாக்களிப்பது குடிமக்களுடைய ஜனநாயக உரிமை, தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்க இருப்பதாக வேங்கவயல் மக்கள் அறிவிச்சிருக்கிறது மிகவும் வருத்தத்துக்குரியது. வேங்கவயல் மக்கள் மாற்றத்திற்காக வாக்களிக்கிறதுக்கு முன்வர வேண்டும், தங்கள் வாக்குகளின் வலிமையை திமுக அரசுக்கு உணர்த்துவதுதான் உண்மையான பதிலடியாக இருக்கும் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறாரு. சரி நண்பர்களே, இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.